உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா காப்பாத்துங்கம்மா, தீ பிடிச்சிருச்சு. அம்மா இங்க வாங்கம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. இப்ப நீங்க போகலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். போறீங்களா இல்லையா? அம்மா காப்பாத்துங்கம்மா, தீ பிடிச்சிருச்சு. காப்பாத்துங்கம்மா, தீ பிடிச்சிருச்சு. அம்மா இங்க வாங்கம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா இங்க தீ பிடிச்சிருச்சுமா. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா தீ பிடிச்சிருச்சுமா. ஈஸ்வர் என்ன காப்பாத்துங்க. எனக்கு காப்பாத்துங்க. ஈஸ்வர் என்ன காப்பாத்துங்க. ஐயோ நெருப்பு. காப்பாத்துங்கம்மா. ஈஸ்வர் உனக்கு ஒன்றும் ஆகல. மாயா, எங்க போயிருந்த நீ? ராத்திரி முழுக்க நீ வீட்டுக்கே வரல. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். உனக்கு எதுவும் ஆகல? நல்லதானே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. உனக்கு ஏதாச்சோ என்ன ஆச்சோன்னு நான் தூங்க கூட இல்ல. பத்மாவும் இதுதான் சாக்குன்னு உன்னை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டா. நீ அப்படி எங்கதான் போன? பெரியம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நான் எங்க போனேன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ எங்க போனேன்னு சொல்லு. சார், மேடம், மேடம் வாங்க மேடம். நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ரகு. இவங்கதாம்மா கோச் சிந்து மேடம். ஓஹோ, வணக்கங்க. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். தானா கூட சொன்னாலே நல்லா கேச்சிங் பண்றவங்க அவங்களா? மாமா அது கேச்சிங் இல்ல, கோச்சிங். எல்லாம் பந்த வச்சு பண்றதானே மச்சான். உட்காருங்க மேடம். உட்காருங்க. நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். தானா உங்களை பத்தி தான் எப்போ ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பா. ஆமா, நீங்க நிறைய பேரை போட்டியில ஜெயிக்க வச்சிருக்கீங்களாமே. நான் வெறும் பிராக்டிஸ் மட்டும் தாங்க கொடுப்பேன். விளையாடி ஜெயிக்கிறதெல்லாம் பிளேயர்ஸ் தான். அடடா, தன்னடக்கமா பேசுறீங்களே. ரொம்ப திறமசாலிங்களா இப்படித்தான் இருப்பாங்களா? எடுத்துக்கங்க. எடுத்துங்க. தேங்க்ஸ். நேத்து உங்களை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாம்னு யோசிச்சேன். ஆனா நீங்களே வந்துட்டீங்க. நான் யோசிச்சு பார்த்தேங்க. உங்க பொண்ணுக்கு நான் கோச்சிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். தனா இத கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. அம்மா, தனா எங்க?
மேல ரூம்ல தான் இருக்கா. ஆ, பத்மா தனா கூட்டிட்டு வா. ஆமாமா சரிம்மா. போய் சீக்கிரமா கூட்டு வா போ. கோச் நீங்க நீங்க என்னால நம்பவே முடியல. இதுக்கே நீ ஆச்சரியப்படுற? அவங்க உனக்கு கோச்சிங் கொடுக்கறேனே சொல்லிட்டாங்க. நிஜமாவா கோச்? ஆமா தனலட்சுமி, உன்னோட டேலண்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஒரு நல்ல பிளேயருக்கு கோச் பண்றது எனக்கு பெருமைதான். ரொம்ப தேங்க்ஸ் கோச். நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம ஊர்ல பெண்கள் விளையாட்டு துறையில சாதிக்கிறதே ரொம்ப குறைவாதான் இருக்கு. தனா மாதிரி ஒரு நல்ல பிளேயர் அச்சீவ் பண்ணணும். அவள மாதிரி சாதிக்க நினைக்கிற இன்னும் நிறைய பெண்களுக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். அதுவும் இல்லாம நானும் சும்மா வீட்ல இருக்கிறத விட உங்க பொண்ணு மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்கலாம். பிராக்டிஸ் கொடுத்தா அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தானா நீ நினைச்ச மாதிரியே உனக்கு பிடிச்ச கோச்சே உனக்கு கோச்சிங் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு இப்பவே கேமை வின் பண்ணி நிறைய கப்பு வாங்கின மாதிரி சந்தோஷமா இருக்கு மாமா. நான் நினைச்சது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கோச் திரும்ப உங்ககிட்ட கத்துக்க போறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாளையில இருந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் வந்துரு. ஓகே கோச். மேட்சுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ கிரவுண்டுக்கு வந்து மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதாது. வீட்ல இருக்கும்போதும் பிராக்டிஸ் பண்ணணும். வீட்ல இருக்கும்போது எப்படி விளையாட முடியும்? நல்லா கேக்குற பாரு கேள்வி. வீட்ல இருக்கும் போதுன்னா வீட்டுக்குள்ளேயே விளையாட முடியுமா? விளையாட எங்க இடம் இருக்கோ அங்க விளையாட வேண்டியதுதான். கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணாதான் நீ ஃபார்ம்ல இருக்க முடியும் தானா. சார், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ நீங்க பண்ணிடுங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதுக்கு என்ன பண்ணிடலாம். நம்ம வீட்டை சுத்தி தான் நிறைய காலி இடம் இருக்குல்ல. கரெக்ட் மச்சான், நாமளே கிரவுண்ட ரெடி பண்ணிடுவோம். அவ்வளவுதான். பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலியும் நீ ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஃபோக்கஸ்டா இருக்கணும். சரியா? கண்டிப்பா கோச். என் லைஃப் இதுல தான் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.